ஒரு முட்டை உடஞ்சு போயிருச்சு. இருக்கிற 2 முட்டையாவது பத்திரப்படுத்தி மறுபடியும் வச்சிருவோம்னு மறுபடியும் கூட்டத்துக்கு மரத்து மேல வைக்க, மறுபடியும் காத்தடிக்க, மறுபடியும் கூட விழுக 2வது முட்டையும் உடஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிற ஒரு முட்டை. சரி, இந்த யானை நல்லது பண்ற யானையாச்ச, இது புத்தி வேலை செய்யறத பாருங்க. ஆஹா, இருக்கிற 2 முட்டையும் உடஞ்சு போச்சு, மிச்சம் இருக்கிற ஒரு முட்டை. இந்த தாய் குருவி திரும்பி வந்து தான் கூட்டுல முட்டையை பார்த்துட்டு முட்டை இல்லைன்னா மிகவும் சங்கட்டமா நினைக்கும். அதனால இந்த தாய் குருவி வரந்துட்டிக்கும் இந்த முட்டையை எப்படி குருவி உட்காந்து பாதுகாக்குதோ அதே போல நம்மளும் முட்டை மேல ஏறி உட்காந்து அழகாத்த தாய் கிட்ட கொடுத்துறோம்னு முட்டை மேல போய் இழுச்சுக்கிட்டு உட்காந்துச்சான். இந்த முட்டை என்ன வயிற்றுக்காக என்ன அடையும்? அப்ப இந்த புத்தி வேலை செய்யற பாத்தீங்களா? அப்ப சரியா புத்தி வேலை செய்யணுங்கிறீங்களா? நல்லது செய்ய தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது. சரி, எங்கன்னா பண்ணணும்ன்ற புத்தியை பயன்படுத்தி பண்ணணும். இப்படி பாருங்க, ஒரு நேரத்துல நல்லது செஞ்சது. இதே போல நீங்க பாருங்க, யானையை பத்தி பேசுறீங்க. யானையை கூட நரின்னு ஒன்று பாருங்க, சாதாரணப்பட்ட நரி கிடையாது. உள்ள நரியாக இருந்தாலும் கூட கூர்மையான புத்தி உள்ள நரி. மனுஷனா பொறுத்த ஒவ்வொருத்தருக்குமே குள்ளர்களோட புத்தி இருக்கணுமா? ஆமா. அடுத்த குழி பறிக்கிறதுக்கு இல்ல, அடுத்து பறிக்கிற குழியில விழுகாம தப்பிச்சு ஓடுறதுக்கு. சரியா சொல்றீங்க. இப்படித்தான் ஒரு நாட்டுல ஒரு அரசனோட வீடு. இந்த அரசனோட வீட்டுல குதிரைக்காரன் குதிரையை கூட்டிக்கிட்டு வர, இருளாகப்பட்டது சூழ்ந்து விட்டது. ஆகா, இரவாகப்பட்டது சூழ்ந்து விட்டது. நாம் இரவு முழுவதும் இங்கே தங்கலாம், பிறகு செல்லலாம்னு அரசன் போய் அனுமதி கேட்கிறார். அரசா, உங்க இல்லத்தில் நான் தங்கி பிறகு காலையில் எழுந்து செல்கிறேன்னு சொல்ல, சரிப்பா கட்டிக்க, உள்ளே வந்து படுத்துக்கன்னு சொல்ல, இவரும் போய் படுத்து அசதாக்கடி தூங்கிட்டாரு. பார்த்தா குதிரை குட்டி போட்டுருச்சு. குதிரை பிச்சை குட்டி போட்டு எதுக்கு பக்கத்துல குட்டி போட்டுருக்கு? அரசனோட செக்குக்கு பக்கத்துல குட்டி போட்டுருச்சு. செக்குக்கு பக்கத்துல குட்டி போட்டா காலையில பொழுதாகப்பட்டது விடிந்து விட்டது. விடிஞ்சா அரசன் வர்ற, அரசன் வந்து என்ன சொல்ற, சந்தோஷப்படுற, ஐயா என் செக்கு குட்டி போட்டுருச்சுன்னு சொல்ல. செக்கு எப்படியா குட்டி போடும்? இந்த பாருங்க, அந்த அரசனோட மூளைய பாருங்க. இவனுடைய செக்கு குட்டி போட்டுருச்சுன்னு இவன் சொல்ல. சரி, இவன் தான் சொல்லிட்டானே அப்படின்னு பார்த்தா அந்த குதிரைக்காரன் வந்து சந்தோஷப்படுறேன். ஆகா, என் குதிரை குட்டி போட்டுருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது மனதிற்கு அப்படின்னு இவனு சந்தோஷப்படும். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படி? ஐயா என் செக்கு தான் குட்டி போட்டுச்சு செக்குக்காரன் சொல்ல, இல்ல குதிரை தான் குட்டி போட்டுச்சு குதிரைக்காரன் சொல்ல. 2 பேத்துக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா பக்கத்து நாட்டு அரசன் அவரை கூப்பிடுறாங்க. ஐயா இங்க வாங்க, பங்கு இதற்கு நீங்க தான் நீதி சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு. வந்து பாக்குறாரு, சொந்தக்காரனை விட்டு கொடுப்பாரா? சொல்லிடுறாரு, செக்கு தான் குட்டி போட்டதுன்னு சொல்ல. குதிரைக்காரன் அழுது கொண்டே போறேன், குதிரையை மட்டும் கூட்டிக்கிட்டு. அப்பதான் பக்கத்து ஊர்ல இருந்து நரி வருது பாருங்களேன். இவனை பாக்குறேன், பார்த்த உடனே நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே கவலைப்படாதப்பா, வா இதற்கு நான் உண்மை என்ன என்பதை நான் விளக்குகின்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போக சபை கூடியாச்சு. குதிரைக்காரன் சொன்னா, ஐயா என் குதிரை தான் குட்டி போட்டுச்சு, செக்குக்காரன் செக்கு தான் குட்டி போட்டுச்சுன்னு சொல்ல. அப்பதான் நரி சொல்லிச்சான். நரியை பார்த்த உடனே அரசு முதல்ல சொல்றேன், என்ன கேளுங்க, ஐயா நரியாரே இவ்வளவு நேரம் எங்கே போய் வருகின்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க. அப்பதான் நரி சொல்லலாம், வந்து கொண்டு இருந்தேன், வருகின்ற பொழுது ஒரு நதியில தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. நதியில தண்ணியில தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. ஆகா, எரிஞ்ச தீயை நம்ம அணைக்க வேண்டுமே அப்படின்னு வச்சக்கூடத்தை வச்சு அணைச்சிட்டேன்னு வந்தேன்னு நரி சொல்லு. இத பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்காங்க. இது பஞ்சாயத்தை கூப்பிட்டு பஞ்சாயத்துல நரி இந்த மாதிரி சொல்லு. உடனே சந்தேகம் வந்துருச்சு அரசனுக்கு, எப்படா நதியில தீ பிடிக்கும்? அது தீ பிடிச்சாலும் கூட வச்சக்கூடத்தை வச்சு உன்னையால அணைக்க முடியுமா? எப்படி முடியுமா? முடியாது. முட்டாளா அப்படின்னு நிறைய பார்த்து அரசன் கேட்க, முட்டாளன் உங்களை சொல்லுவோம் நாங்க பெரிய மனுஷன், ராஜா மட்டுமே இருக்கிறீங்களே. சரி, அப்பதான் சொல்ல. அப்பதான் நிறைய சொன்னாரு, ஐயா நதியில தீ பிடிக்காது, தீய வைக்க கூடத்தை வச்சு அமைக்க முடியாது, அப்புறம் எப்படா செக்கு குட்டி போடும், அதுவும் போட்டா குதிரையா குட்டி போடும் அப்படின்னு அங்கே நீதி சொன்னது. அதுதான் மூளையை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும். மூளையை பயன்படுத்த தெரிஞ்சா மட்டும் பத்தாதுங்க, சரியான நேரம் பார்த்து பயன்படுத்தணும். சில நேரத்துல ஆசை அளவு மீறி போச்சுன்னா அதை பேராசைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பேராசை என்பது பலிக்குமா? பலிக்காது. இப்படிதான் பாருங்க, ஒரு நாய் ஒண்ணு இருந்திருக்கு. கதைதான் தம்பி, நான் பேசுறேன் அப்படின்னா விளக்கம் கொடுக்க முடியும். விளக்கம் கொடுக்க நாய் யாரை சொல்ற? இந்த நாய் கதைதான். பேசியா எங்க இயல் இசை நாடகம், இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் நடிப்புங்க. நடிப்பு தானுங்க. அப்ப நடிக்கிறீங்க. இந்த நாய் இருக்கே, நாய் ஒரு நாள் இந்த நாய
ஒரு சிங்கம் துரத்துதுன்னு ஓடி வந்திருக்கு. சரி. காட்டுக்குள்ள இந்த நாய் தெரியாதனமா போயிருச்சு. சரிங்க. இந்த நாய் சிங்கத்துன்னு ஓடி போய் ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிருச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு மிகப்பெரிய முனிவர் தவம் செஞ்சுக்கிருக்காரு. சரிங்க. இந்த தவம் செஞ்ச முனிவர் காலில் போய் ஒப்பாரி வச்சு அழுதுருக்கு. ஐயா முனிவரை என்னை காப்பாத்துங்க, ஒரு சிங்கம் என்னை துரத்திக்கிட்டு வருது. அப்பதான் இப்ப என்ன உன் பிரச்சனை சொல்லு. சிங்கம் துரத்துதா? ஆமாங்க ஐயா, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. அப்பதான் முனிவர் பார்த்தாரா, நாயா இருக்க, நீயும் ஒரு உயிர்த, நீ வாழணும், உன்னை ஒரு சிங்கம் துரத்துதுன்ற பயப்படாத. விபூதி அள்ளி நாய் மண்டையில போட்டிருக்காரு. கதையில விபூதி அள்ளி நாய் மண்டையில போட இந்த நாய் சிங்கமா மாறிடுச்சு. நாய் எப்படியா சிங்கமா மாறும்? மந்திரத்தை போட்டாங்க. இந்த நாய்க்கு சந்தோஷம், ஆகா நம்மள சிங்கத்தை மாத்திட்டாரு சொல்லிவிட்டு காட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இப்படியே ஒரு வாரம் போகுது. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு அதே முனிவர் காலில் உட்காந்து மறுபடியும் அழுகுது. சரி. ஏய் நாய, ஏன் நாய, உன்னத்தையும் சிங்கமா மாத்தின நாய, அப்புறம் என்ன நாய திருப்பி வந்து அழுகுறேன். அப்பதான் இந்த சிங்கம் தொடுத்தா, நீங்க இருக்கிறதே பெரிய ஆளு, சிங்கம் வச்சு சிங்கமா மாத்திட்டீங்க. இப்ப காட்டுக்குள்ள யானை என்னைய விரட்டி விரட்டி மிதிக்க வருது, எனக்கு யானையை கண்டா பயமா இருக்குன்னு சொன்ன. இப்ப இதே அவன் பிரச்சனையா? மறுபடியும் விபூதி அள்ளி போடுறாரு. யானையா மாறிடுச்சு. யானையா மாறி மறுபடியும் காட்டுக்குள்ள போகுது. காட்டுக்குள்ள போனா ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து முனிவர் காலில் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகுது. சரிங்க. என்ன நாயே உன் பிரச்சனை? சிங்கத்தை கண்டு பயமா இருக்குன்னா சிங்கமா மாத்தினேன். கதையில கதைதாங்க, கதைதான். சிங்கத்தை பார்த்து பயமா இருக்கு, உன சிங்கமா மாத்தினேன். சரி நீ சிங்கமா இருக்க பயமா, யானையா இருக்க பயமா இருக்குன்னு சொன்ன, இப்ப யானையா மாத்தினேன். இப்ப யானையாவும் இருக்கின்ற பயமா இருக்கு, வேற உனக்கு என்ன வேணும்? இல்லைங்க, காட்டு கொடுக்குற யானையவே ஒரு மனுஷன் கட்டுப்பாடு பண்ணி அடக்கி வச்சுக்கிறியா? எனக்கு மனுஷனை கண்டா பயமா இருக்குன்னு உம்படுத்தே உன் பிரச்சனையா? மறுபடியும் தலையில விபூதியை போட்டுன்னு மனுஷனா மாறிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை? இது நாயா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, சிங்கமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, யானையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னைக்கு மனுஷனா மாறிச்சோ அன்னையோட மனுஷன் புத்தி புலா வந்துருச்சு. அப்பதான் இது என்ன நினைச்சா, ஆஹா ஒரு சாதாரண நாயா இருந்த நம்மளையே இந்த முனிவர் விபூதியை போட்டு சிங்கமா மாத்தினேன், அப்புறம் யானையா மாத்தினேன், இப்ப மனுஷனா மாத்தினேன். இந்த முனிவரை நம்ம உயிரோட விட்டா இன்னொரு நாயவும் நம்மள மாதிரி மாத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால இந்த மனிதரை நம்ம போட்டு தள்ளிடணும்னு சொல்லிவிட்டு இவனை கொல்லத்துக்கு கிளம்பிட்டேன். இவரே முனிவராச இவருக்கு தெரியாதா? அப்பதான் இவர் தவஞ்சி இருப்ப இவன் கட்டை எடுத்து அடிக்க போக இவர் ஞான திருஷ்டியால பார்த்துட்டு, ஆனா நாய, ஏன் நாய, ஏன் நாய, உனக்கு எதுக்கு நாயே இந்த புத்தி? நீ நாயா இருக்க உனக்கு பிரச்சனை கிடையாது, நீ சிங்கமா இருக்க வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது, நீ யானையா இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னைக்கு மனுஷனா மாறினியோ ஒருத்தரை காலி வலின்னு வந்துட்டேன் நாய. இனிமே இப்பத்தே நாயக்குள் பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் இந்த நாய் புத்தி அப்ப நாயன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் விபூதியை போட்டு இந்த நாயை நாயாவே மாத்திட்டாரா? என்ன பிரச்சனை? எண்ணிலே வந்தாலும் தண்ணிலே மாறக்கூடாது. நீ என்னதே உயர்ந்த இடத்துக்கு போனாலும் அளவு என்னமோ அதை வச்சா பயன்படுத்தணும். இருக்கிறதெல்லாம் நமக்கு தானே கடந்து அள்ளிக்கிட்டு போக முடியுமா? முடியவே முடியாது. நீங்க ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் செருத்தேன், மாடி மாடியா வீடு கட்டினாலும் செருத்தேன், செத்து போயிட்டு ஐஸ் போட்டு வாடகைக்கு தான் எடுக்க போறாங்க. சொந்தமாக பயமா இருக்கு. அருமையான பேச்சப்பா. எந்த நிலை வந்தாலும் தண்ணிகளை மறக்க கூடாது, யாரும் பெரியாரும் ஆடக்கூடாது. இப்படித்தான் ஒரு நாட்டுல அரசு அதே அரசுனாங்க. என்ன பண்றது? உலகத்துல நான் தான் பெரியாரு, என்னை விட உலகத்துல யாருமே பெரியாரு கிடையாது அப்படின்னு சொல்லலாமா? அப்படி அப்பதான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் போறா, போன உடனே ஆணவத்தோட பிறகு பேசுறான் பாருங்க, இந்த உலகத்துல தெய்வமே இல்லைங்கிற, தெய்வமே இல்ல அப்படின்னு சொல்லு. இந்த பெண்ணு வந்துருச்சு, என்னங்க தெய்வமே இல்லைங்கிறீங்கள? தெய்வம் இல்லை என்று உங்களுடைய வாயால சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் வாழ்கின்றார் என்றால் தெய்வத்தோடு அனுக்கிரகத்தால் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியுமா? ஆனா நீங்க தெய்வம் இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்லு. சரிமா, தெய்வம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, தெய்வம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லு. சரி, தெய்வம் இருக்குதுங்கிற, அந்த தெய்வம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, எந்த திசையை நோக்கி இருக்குதுன்னு கேட்க. அப்பதான் இந்த பெண்ணாகப்பட்டவள் சொன்னாரா, ஐயா சற்று நீங்க மேல இருந்து கீழே வாங்க, நான் மேல ஏறி போய் உங்க சிம்மாசனத்துல நான் உட்கார்ந்துக்கிறேன்.
இந்த சின்ன குழந்தை சொல்லுது. சொல்லலாமா? சொன்ன உடனே அப்பதான் சொன்னாரா, அம்மா நீ சொல்வது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனா அரசவையில் வந்து நீ அமர முடியுமா? சாதாரண ஒரு பெண், சரி ஆசைப்பட்ட வந்து அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லு. இந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன செஞ்சா, போய் அரசவையில உட்காரு. இவர் கீழே இறங்கி வந்துட்டாரு. அதான் சொன்னாரா, ஐயா தெய்வம் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டீங்களே, இந்த வேலையில மேலே இருக்கிறவனை கீழையும் கீழே இருக்கிறவனை மேலையும் செய்யக்கூடியது யாரோட வேலை? தெய்வத்தோட வேலை. அதான் தெய்வம் பண்ணி கொண்டிருக்கின்றது பாருங்க. பிறகு இன்னொரு கேள்வி கேட்டாலே, தெய்வம் எந்த திசையை நோக்கி இருக்கின்றது அப்படின்னு. அப்பதான் இந்த பெண்ணாகப்பட்டவள் ஒரு மெழுகுவர்த்தியை பத்த வச்சு, இந்த மெழுகுவர்த்தியாகப்பட்டது எத்திசையை நோக்கி எரிகின்றதுன்னு கேட்க. அது பொதுவா தானே எரியும். அதே போலதான் தெய்வமாகப்பட்டதும் பொதுவாக அனைத்து திசைகளிலும் தூண்டிலும் இருக்கும், துரும்பிலும் இருக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தது பாருங்க. இந்த உலகத்துல யாரும் யாரை விட பெரியாலும் சொல்லவே கூடாதான். பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாது. அது என்ன சொன்னா, யாருக்கு யாரும் பெரிய ஆளும் கிடையாது. தண்ணியில மறக்க கூடாதுல்ல, தண்ணியில மறக்க கூடாதுங்க. அதுக்காண்டி வாழ கத்துக்கணும்ல. வாழ கத்துக்கணும். சில பேர் வாழ தெரியாம வாழினா பாத்துருக்கீங்களா? அழகா பேசுறீங்களே. கோடி கோடியா பணம் இருக்கு, ஆனா நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியுமா? பிரஷர் இருக்கும், சுகர் இருக்கும், கேப்பக்குள்ள கம்மங்குள்ள வச்சுட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுறதுக்கு? எல்லாமே சூழ்நிலை, எதையும் பொருட்படுத்த முடியாது. சுகர் வருது சுகர் வருதுங்கிறாங்க, நீ அழகா பேசுறீங்க. ஆமா பாருங்க, எந்த ஒரு ஏழ்மையானவர்களுக்கு சுகர் வருதா? வராதுல்ல. வராது. ஏன்? சாப்பிடக்கூடிய உணவு அந்த மாதிரி கம்பு கேப்பு. நான் ஏன் உழைக்கிற அளவுக்கு வராதுங்க. இந்த ஏசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கக்கூச போனாலும் ஏசி, கார்ல போனாலும் ஏசி, எல்லா பிரச்சனையும் வரத்தான் செய்யும். வரும். உழைக்கிற ஆளுக்கு எந்த நோயுமே அவ்வளவு சீக்கிரமா வராது. கண்டிப்பாக வராது. முதல்ல பணக்காரன்றாங்கல்ல, யாரு உண்மையான பணக்காரன் தெரியுமா? யாரு ஒரு ஆளுக்கு படுத்த உடனே நிம்மதியா தூக்கம் வருதோ அவன் தான் பணக்காரன். நிறைய பணக்காரனுக்கு தூக்கம் வசதியே வர மாட்டேங்குது. எவன் வீட்டுல கொள்ளையடிக்க போறானோ, எவன் ரைடு வர போறானோ பயந்துகிட்டே இருப்பான். இந்த தூக்கம் நிம்மதியா வரணும், மனசுக்கு திருப்தியா வரணுங்க. அதுதான் உண்மையான பணக்காரன். எந்த கவலையும் இல்லாம வாழ்ற தெரியுமா? விவசாயி ஒரு ஆள் மட்டும்தான். உண்மைங்க, எந்த கவலையும் கிடையாது. நிமிச்சரா குளோ கஞ்சியை குடிச்சு போட்டு கட்டுல ஜவனேன்னு படுத்துக்கிட்டா கோமணத்தை கூட அது போக முடியுமா? முடியாது. ஆனா இவனை பாருங்க, 50 செக்யூரிட்டி போட்டிருப்பியா, வீட்டுல 10 நாய் நிக்க, எங்கேயாவது ஊருக்கு போறப்ப பூட்டை போட்டு தொங்கி பார்ப்பேன். அதுதாங்க ஏன் காரணம்? காசு உள்ள ஆசை யாரை விட்டுச்சு? எதையுமே விடாது பாருங்க. அப்ப இந்த உலகத்துல காசு தான் பெருசு. காசு அருமையா பேசுறீங்களே, எதை பேசுறாலும் பேசுறீங்க, எப்படி பேசுறாலும் பேசுறீங்க. சும்மா சின்ன ஒரு வினாவை தாங்களிடம் எழுப்பலாமா? என்ன வினா கேட்க? நம்ம கேட்டா சொல்லுவீங்களா? இன்ன வரைக்கும் நீ கேள்வி கேட்கலையா? கேள்வி கிடையாது, இனிமேல கேள்வி. ஏன்னா நகைச்சுவை என்பது வேறு, மற்ற விஷயங்கள் வேறுங்க. வாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காட்டுக்குள்ள திணை காவல் புரிகின்றோம். காவல் பாக்குறீங்க. பறவை வருது. இந்த உலகத்துல காட்டுக்குள்ள தானே நீங்க இருக்கிறீங்க. இந்த பூலகத்துல என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியும்? இப்ப ஒரு ஆணாகப்பட்டவன் பெண்ணா மாற முடியும். ஆமா, பெண்ணு ஆணா மாற முடியும், மாறலாம். ஆனா மனிதனுடைய இயல்பு தானே இது. ஆமா, ஒரு ஆம்பளை பொம்பளை மாறலாம், பல ஆபரேஷன் பண்ணலாம், பல லட்சம் தடவை பண்ணி மாறலாம், திருநங்கை பண்ணி மாறிக்கலாம். ஆனா ஒரே ஒரு உயிரினம் மட்டும் 6 மாசம் ஆம்பளையா இருக்கு, 6 மாசம் பொம்பளையா இருக்கு. இது என்ன உயிரினம்? உயிரினம். பேசுறா அப்படின்னு பேசக்கூடாது தம்பி. கேள்வி கேட்டா உங்களால சொல்ல முடியாது. வாங்க. உயிரினமா? ஆமா. எங்க ஒரு ஆம்பளை பொம்பளை மாறலாம், திருநங்கை. ஒரு பெண்ணு ஆம்பளையாவும் மாறலாம், திருநம்பி. ஆமா. இது வந்து பல விதமான ஆபரேஷன் பண்ணி தான் மாற முடியும். ஆமாங்க. ஆனா நீங்க ஒரு உயிரினம் ஆம்பளையா மாறும் பொம்பளையா மாறணும், அது எப்படி மாறும்? மாறுது. ஏசாமி, இந்த கொடுத்த கம்புக்கு வேலை வந்துட்டு வருது. 6 மாசம் ஆம்பளையா இருக்கும், 6 மாசம் பெண்ணாக மாறும். அது ஒரு உயிரினம். ஆமாங்க. என்ன உயிரினம் தெரியுமே? ஏன்னா ஓரறிவு உள்ளது அதுதாங்க அந்த புல் பூண்டு, ஈரறிவு உள்ளது மரம் செடி கொடிகள். இப்ப எத்தனையோ விஷயங்கள் பேசலாம். இப்ப கேள்வின்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, பதிலுக்கு நானும் கேள்வி கேட்பேன். பரவாயில்லையா? பரவாயில்லையே. கேள்வி கேட்கறதுனால கோச்சுக்க கூடாதுங்க. நெசமா தானா? அப்புறம் இப்படி கேட்டு போட்டாரேன்னு நீங்க பதறக்கூடாது. நீங்க எப்படி கேட்டாலும் நான் பதற மாட்டேன். உண்மை தானே? உண்மையாகத்தாங்க. சரி, ஒரு ஊருக்குள்ள சரி ஒரு ஆளு செத்து போயிட்டேன். திருவிழா இத்தனை லட்சமா நீ கதை கேட்டல, சொல்ற கதையை கூட மூடிட்டு வைக்கிறேன். ஒரு ஆளு இறந்து போயிட்டேன். சரிங்க. இறந்தாலும் எங்க கொண்டு போவாங்க? இறந்தாலும் கோயிலுக்கு கொண்டு போவாங்க. ஏன்? சுடுகாட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. அப்படி பேசாதீங்க. இறந்தால கோயிலுக்கு கொண்டு போய் சாமி கழுத்துல இருக்கிற மாலையை அந்த பணத்துக்கு போட்டு அப்புறம் சுடுகாட்டுக்கு கொண்டு போற கோயிலும் இருக்கு.
புரியுங்களா? அப்படியா? இருக்கு, அந்த கோயிலும் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு அந்த கோயிலை பத்தி சொல்ல வரல. இப்போ ஒரு ஆளு இறந்து போயிட்டா சுடுகாடு கொண்டு போவாங்கல்ல, சரிங்க. சுடுகாட்டு கொண்டு போயிட்டா குறிப்பிட்ட இடத்துக்கு போனவனே பெண்கள் வரமாட்டாங்க. அதுக்கப்புறமும் தகன மேடையில தகனம் பண்ணி கொல்லி வச்ச உடனே சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த வெட்டியான் மட்டும்தான் அதுக்கான வேலையை பார்ப்பாரு. இப்படிதான் ஒரு ஆள் இறந்து போய் சுடுகாடு கொண்டு வராங்க. அந்த வெட்டியான் சொல்றாரு, என் வேலையை நான் பார்க்கணும், எல்லா பேரும் வந்து அதை முடிச்சு கிளம்புங்கன்னு சொல்ல ஊரே போயிட்டாங்க. இவர் பணத்தை தூக்கலான்னு போறப்ப அந்த பணத்து கால் மாட்டில் உட்காந்து ஒரு பொம்பளை உட்காந்து அழுதுக்கு இருக்கா. அப்பதான் அவர் கேட்கிறாரா, என்னம்மா ஊரே போயிருச்சு, நீ என்னம்மா பின்னால உட்காந்து அழுதுக்கு இருக்க, எதிர்த்து போமான்னு சொல்ல. அந்த பெண்ணு இல்லைங்க நான் போக மாட்டேன்னு சொல்லி வம்பாவே அழுதுக்கு இருக்கு. ஏமா ஊரே போன பின்னாடி நீ மட்டும் உட்காந்து அழுகுறியே, அப்படி நீ அழுகிற அளவுக்கு ரொம்ப ஒரு சொந்தக்காரா இல்ல அப்படி உனக்கு ஒரு யாரு அப்படின்னு கேட்க. அப்பதான் அந்த பெண்ணு சொல்லிச்சா, ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி வேற யாருமே கிடையாது, என் மாமனும் இவரே, என் புருஷனும் இவரே, அப்பனும் இவனே இருக்கா. அறிவு இருக்கா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? எப்படியா ஒரு ஆம்பளை போய் ஒரு பெண்ணுக்கு புருஷனா இருப்பேன், அப்பனா இருப்பேன், மாமனா இருப்பேன் இருக்க? என்ன இருக்கேன்? அப்பனும் இவனே, மாமனும் இவனே, புருஷனும் இவன் சொல்லி முடிச்சுட்டா. சரி, இப்ப செத்தவன் இந்த அழுதவளுக்கு என்ன முறை வேணும்? கேள்வி நீங்க கேட்கிறீங்களா? நீர் கேட்டேரு, நானும் கேட்டுச்சு. இப்ப நான் கேட்டப்ப உங்களுக்கு பட்டுக்குச்சா? சரி, நான் கேட்கிறேன். கேள்விக்கு கேள்வி பதிலாகுமா? ஏன் கேள்வினா பேசுங்க, பதில் ஆராய்ங்க. இருங்க, முதல்ல கேள்வி கேட்டது யாரு? என்னது? யாரு கேள்வி கேட்டது முதல்ல? என்ன முதல்ல கடிச்சு ஆமா கடிச்சு சொல்லிட்டு ஆரம்பத்துல யார் கேள்வி கேட்டது? ஆரம்பத்துல நீங்க தான் கேட்டீங்க. அப்ப பதில சொல்லுங்க. பதில சொன்னா பதில சொல்லியா நான் சொல்றேன். அடுத்து சரியா? ஆமா. சரி, உங்க பதில எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த மிளகா பொடி இருக்கிற மிளகா பொடி, ஆமா, இந்த மிளகா பொடி எதுல இருந்து வருது? என்னையா உலகறிஞ்ச விஷயம், மிளகாவில இருந்துதான் வருது. மல்லி பொடி மல்லிகைல இருந்து வருது. மிளகு பொடி மிளகுல இருந்து வருது. சீரக பொடி சீரகத்துல இருந்து வருது. மூக்கு பொடி மூக்குல இருந்தாயா வரும். அப்ப ஏன் இப்ப நான் கேட்கிறேன், வெள்ளி செயின் உருக்குன்னா என்ன வரும்? வெள்ளி வரும். தங்க செயின் உருக்குனா தங்கம் தான் வரும். பித்தாள செயின் உருக்குனா பித்தாள வரும். ஈய செயின் உருக்குனா ஈயம் தான் வரும். சைக்கிள் செயின் உருக்குனா சைக்கிள் வரும். வாங்க. என்னங்க? சரி, அப்ப இதை நீ குதிர்க்கத்துக்கு வந்துட்டு நினைக்கிறேன். கம்புக்கு வேலை தான் பாருங்க பாவம். இப்ப ஏன் கம்பு இப்ப வேலை வரப்போகுது? பதட்டமா இருக்கு எனக்கு, வேற பிரச்சனை இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆமாங்க. என்ன கேட்டீங்க? 6 மாசம் ஆம்பளையா இருக்கு. 6 மாசம் பெண்ணா இருக்கு. நீங்க சொன்ன உயிரினம் மனிதரோட வாழ்க்கையில பல காசுகள் செலவு பண்ணி பண்ணிக்கலாம். ஆணாக மாறலாம், பெண்ணாக மாறலாம். ஆனா உயிரினங்கள்ல மாறுதுன்னா அது ஒரே ஒரு பறவை இனத்தை மட்டும் சார்ந்தது. அது என்ன பறவை இனம்? அதாவது இந்த சிட்டுக்குருவி வகையில ஏகப்பட்ட சிட்டுக்குருவி வகை இருக்கு. சரி. கருந்துட்டு, செஞ்சுட்டு, பூஞ்சிட்டு, வீட்டு சிட்டு நிறைய இருக்கு. இதே போல சிட்டுக்குருவி வகை சேர்ந்ததுல 6 மாசம் ஆம்பளாவும் 6 மாசம் பொம்பளாவும் இருக்கக்கூடிய பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஈரிதழ் சிட்டுக்குருவின்ற பறவை. உண்மையிலேயே சரியான பதில். இந்த ஈரிதழ் சிட்டுதே 6 மாசம் ஆம்பளா இருக்கும், 6 மாசம் பொம்பளாவும் கூட தன்மை படுத்த சிட்டுக்குருவி. சரிங்களா? நல்லா பேசுறீங்க. நல்லா பேசதான் வந்திருக்கேன். அதை செத்து போனவே ஏவன் ஐயா, செத்த உடனே போய் கால் மாட்டிக்கிட்ட உட்காந்து அழுகுதாலாம். மாமனும் இவனே, அப்பனும் இவனே, புருஷனும் இவனே. ஏன்னா செத்தவன் இந்த பெண்ணுக்கு தாய் மாமன். இந்த தாய் மாமனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணம் பண்ணா அவன் என்ன வேணும்? அவளுக்கு புருஷன் வேணும். கல்யாணமாகி 6 மாசம் மாசமா இருக்கா. உள்ள என்ன இருக்கு? மாசமான குழந்தை இருக்கும், புள்ளதான் இருக்கும். குழந்தை இருக்கும்ல. அப்ப அந்த குழந்தைக்கு அப்பனும் இவனே, மாமனும் இவனே, புருஷனும் இவனே. நான் 6 மாசமா இருக்கேன். 6 மாதம் என் பிள்ளைக்கு அப்பனும் இவனே அப்படின்னு அழுதான். சரியா? என்கிட்ட உள்ள போய் என் புத்தகத்தை பரட்டி பார்த்து நினைக்கிறேன். இந்த வண்டி படுக்க மாட்டுது. நான் என்ன வண்டி தெரியாதுக்கு. அதனால உங்க பேரு நல்ல மனுஷன். பழைய சரக்கா இருக்கும் போல பண்ண நின்று பேசுது. ஆத்தி உங்க பேரு வீரத்தேவை. அந்த அவர் பேர் கேட்கறது எனக்கு என்னையா? அவன் சோட உங்க பேரு கேட்கற. நீங்க பெரியவங்க, உங்க பேரை கேட்க. இது பேரை சொல்ல உனக்கு புதுசா ஒரு மெம்பர்ஷிப் அதிகமா. சும்மா இருக்க மாட்டோம், படுத்தும் தொலைய மாட்டேங்கிற, உட்காந்துக்கிட்டே இருக்க குத்த வச்சு 10,000 லேசா வாங்கி கொண்டுது. நீனே படுக்க வண்டி. அடியர் பெயர் வீரத்தேவன்.
அப்பா வேற என்னங்க? நம்பிராசுங்க. எதுக்குங்க வந்தீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். யாரா இருக்கு? நானும் என் தங்கச்சி எல்லாமே வந்திருக்கோம். எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லோருமே என் தங்கச்சி, உன் தங்கச்சி, என்னுடைய காதலி. உனக்கு காதலி எல்லாம் இருக்காங்களா? ஏங்க மூஞ்சி முகரம் இல்லாதவனே 4-5 வச்சுட்டு இருக்கிறேன். சரி இருக்கட்டும். இருந்தாலும் உன் தங்கச்சியை அழைத்து வந்தீர்கள் என்றால் எதுக்கு? எதுக்கு என் தங்கச்சி பார்க்கணும். என் தங்கச்சியை பார்த்து என்ன பண்ண போறீங்க? நான் கேட்கிறேன், என் தங்கச்சியை பார்த்து என்ன பண்ண போறீங்க? சரிங்க. இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. என் தங்கச்சியை பார்த்து என்ன பண்ண போறீங்க? சத்தம் கேட்டுச்சு. சத்தம் என் குடும்பமே உள்ள போட்டுருக்குங்க. தங்கச்சிங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, சொன்னாலும் கூட பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்கலாம்னு ஆசையா இருக்கு. ஆசீர்வாதம் கொடுக்க வேணாம். ஏங்க உங்களை போல சாமியார் நாங்க இப்ப நம்புறதா இல்ல. என் சாமியார நம்பாம இருக்க முடியுமா? உங்களை போல சாமியார் தான் பிள்ளைய கொடுத்து ஓடிடுவீங்க. நீங்க நம்பாதீங்க. சாமியார் தான் இந்த உலகத்துல யாரு வந்தாலும் அடைக்கலம் தருவார்கள் தெரியுமா? இப்படித்தான் ஒரு ஊர்ல ஒரு சாமியாரோட, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆசிரமம்னு சொல்லுவோம். ஆசிரமம். இந்த ஆசிரமம் அமைத்து ஒரு காட்டில் இருக்கிறாரு. அந்த காட்டு வழியாக 3 வர்றாங்க. யாராரு? சிற்பி, நகை செய்யக்கூடியவர், இன்னொருத்தர் துணி நெய்யக்கூடிய நெய்வாளர். 3 பேர் வர்றாங்க. வந்தா இருளாகப்பட்டது சூழ்ந்து விட்டது. ஆக சூழ்ந்து விட்டது. நாம் இங்கு சற்று நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம்னு போய் முனிவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. கேட்டா முனிவர் சொல்றாரு, இவ்வளவுதானே உங்களுடைய ஆசை, வாங்க அமர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்ல. அமர்ந்துக்கங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்ல உடனே என்ன ஆகுது தெரியுமா? இந்த தூங்குறாங்க. நல்லா தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒருவர் எழுந்து சிறுநீர் கழிக்கிறான்னு வர்றாரு. யாரு? சிலை செய்யக்கூடிய சிற்பி. வந்து பார்க்கிறாரு, வெளியில ஒரு அழகிய கருங்கல் இருக்கு. சரி, இந்த கருங்கல்ல பார்த்து விட்டியாக, கல்லு சும்மா தானே கிடக்கு, இந்த கல்லை செதுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சிலையா செதுக்கிறார். சரி, செதுக்கி விட்டு இவர் போய் மீண்டும் தூங்கி விடுகின்றார். உறங்கிய உடனே மற்றவர் வர்றாரு. யாரு? ஆடை நெய்றாரே நெய்வாளர், அவர் வர்றாங்க. ஆகா, சிலையாகப்பட்டது இப்படி பிறந்த மேனியோடு இருக்கு. இந்த சிலைக்கு ஒரு துணியை போடலாமே, ஒரு பட்டை உடுத்தலாமேன்னு பட்டையையும் உடுத்திடுறாரு. உடுத்தினா மட்டும் போதுமா? இவர் உடுத்தி விட்டு மீண்டும் இவர் போய் உறங்கி விட்டார். இன்னொரு ஆள் யாரு? இந்த நகை செய்யக்கூடியவர். அவர் வர்றாரு, சிலையை பார்க்கிறாரு, அந்த சிலையையும் பார்க்கிறார். ஆகா, சிலை இருக்குது, பட்டு துணியும் இருக்குது. ஆனால் இந்த நகைகளை இந்த சிலைக்கு போட்டோம் என்றால் பார்ப்பதற்கு மிக அழகா இருக்குமே ஆசைப்பட்டு நகையையும் போட்டுறாரு. பொழுதாகப்பட்டது விடுஞ்சிருச்சு. சாமியார் வர்றாரு, பார்க்கிறாரு, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவன் 3 பேர் வர்றாங்க. 3 பேர் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நான் தான் செஞ்சேன், எனக்குத்தான் சொந்தம்னு சிலை செஞ்சவன் சொல்ல. சரி, இந்த சேலையை கொடுத்து நான் பாருங்க, அவன் சொல்றேன் இந்த சிலையாகப்பட்டது எனக்குத்தான் சொந்தம்னு இவன் சொல்ல. இந்த நகையை கொடுத்தான் பாருங்க, அவன் சொல்றேன் இந்த நகை நான் தான் கொடுத்தேன், அதனால இந்த சிலை எனக்குத்தான் சொந்தம்னு இவன் சொல்ல. 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. இப்ப யாருக்கு சொந்தமானது இருக்குங்க? பொம்பளை சிலையை செஞ்சாலே அன்னைக்கு இருந்து அடிச்சுட்டே தாக்குறாங்க. என்ன பாருங்க, அங்க யாருக்கு சொந்தம் தெரியுமா? யாருக்கு சொந்தம்? உங்க சிலைக்கு தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக சேலையை போட்டாரு, பட்டை உடுத்தினாரு, மானத்தை காப்பாத்துறாரு. அவர்தான் அந்த இடத்துல பெரிய ஆள். நீங்க சிலைக்கு மானத்தை காப்பாத்துனதே பெரிய ஆளுன்றீங்கல்ல. சரி, ஆனா இன்னைக்கும் ஒரு முனிவரிட்ட சாபத்தினால நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முனிவராகப்பட்டவர் இப்படித்தான் தண்ணிக்குள்ள தவம் செய்யறாரு குளத்த கரையில. அங்க சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமா போய், அதாவது உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அந்த குளத்துல இறங்கி குளிச்சு முனிவரோட தவத்தை கெடுத்துறாங்க. அப்ப இவரு சாபம் கொடுத்துறாரு, நீங்க எல்லாம் மரமாக போக கடவீர்னு சொல்லிவிட்டு. அவர் முனிவர் எப்ப விட்ட சாபம் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் விட்ட சாபம் இன்ன வரைக்கும் இந்த பூலோகத்துல நடந்துகிட்டே இருக்கு. அந்த பெண்ணு மரமா மாறிட்டா, அந்த பெண்ணு மரமா மாறி ஒரு மரத்துல என்ன பூ வரத்தானே செய்யும். பூ வரும், அப்புறம் காய் காய்க்கும். இது எல்லா பேருக்கும் தெரியும். அந்த பெண்ணு மரமா போனால அந்த மரத்துல இன்னைக்கு பூ பூக்குது. எப்படி பூக்கு தெரியுமா? ஒரு பெண்ணு உடம்புல ஒட்டு துணி இல்லாம நிர்வாணமா இருந்தா எப்படி இருப்பாளோ அதே போல உருவத்துடன் இன்னைக்கும் அந்த மரத்துல பூ பூத்து காய் காய்க்குது. ஆமா, இன்னைக்கும் காய்க்குது. இருக்குதுங்க. நம்பிக்கை இல்லைன்னா எல்லா பேரும் செல்லு இருந்தா கூட நீங்க டைப் பண்ணி கூட பாத்துக்கோங்க. அந்த மலருக்கு பேரு நரிலதா. நரிலதாங்க அந்த மலரோட பேரு.
ஒரு பெண்ணு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் விரல், நகம், கண்ணு, மூக்கு, ஒரு பெண்ணுக்கு அப்படியே அனைத்து பாகமும் அச்சசா இருக்கும். பேரு நரிலதா. நீங்க செல்லுல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே கிளீனா வந்துடும். உண்மைங்க, உண்மையாக நடந்தது. ஏன்னா அந்த உலகத்துல எவ்வளவோ வித்தியாசமான படைப்புகள்லாம் இருக்குது. நான் எத்தனையோ விட்ட சாபத்தாலையும் எத்தனையோ பூக்கள், எத்தனையோ மலர்கள், எத்தனையோ கனிகள், எத்தனையோ விலங்குகள் எல்லாமே இந்த உலகத்துல இருந்தாலும் உங்க இடத்துக்கு வந்தவுடன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க இடத்துல எல்லாம் அப்பேற்பட்ட மரம்லாம் கிடையாது. எங்கள்கிட்ட எந்த முனிவரும் வரல. சந்தோஷமான முனிவரா தான் இருக்கு. இன்னமும் பாருங்க, நேபாளத்துல ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை தோலை உரித்தம் என்றால் நாம் உடுத்தக்கூடிய ஆடைகளை போல வந்து கொண்டே இருக்கணும். ஆமா, நேபாளத்தில் எல்லா விதமான இருக்குங்க, பல விதமான படைப்பு. இப்ப மருதவாசினிங்கிற ஒரு பெண்ணால இன்னைக்கு மருதாணி கையில வைக்கிறோம். ஆமா, ஏன், என்ன காரணம்? யமனால் வந்தது இன்னைக்கு மருதாணி அப்படிங்கிறது காரணம். இந்த உலகத்துல முருகனும் படைக்காமல், பிரம்மாவும் படைக்காமல் தானாக சாபம் கொடுத்து வந்ததா, வரம் கொடுத்து வந்தது இந்த உலகத்துல நிறைய இருக்குதுங்க. ஆமா, அது எம்மையும் பொண்டாட்டினால வரப்பட்ட வரலாறு. அடைக்கலம் கொடுத்த ஒரு காரணம். ஒவ்வொரு வீட்லயும் மருதாணி இருக்குன்னா அது ஒரு பெண்ணு தான். மருதவாசினி என்ற பெண்ணு, அந்த பெண்ணு வந்து ஆளே சிகப்பு கலர்ல இருப்பா. அது பிரம்ம, அது வந்து பாத்தீங்கன்னா யமதோட வரலாறுல வரும். சரிங்க, சரிங்களா? இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, எல்லாம் வரலாறு தான் பத்தாதுங்க. சரிங்க, நானே இப்படி பேசுறேன். என் தங்கச்சி லேசப்பட்ட பிள்ளை கிடையாது. அப்ப அழைத்து வாருங்கள். அந்த பிள்ளை பயங்கரமான பிள்ளை, நல்லா பேசிக்கிட்டு திடீர்னு கண்ணை கொட்டி மண்டையை உடைச்சு போட்டு பாத்துக்கீங்க. சொன்னா பத்தாது, அழைத்து வந்தீர்கள் என்றால் பார்ப்பேன். கண்டிப்பாக அழைத்து வாருங்கள். அதற்கு முன்பதாக நான் ஒரு பெண்ணை ஆசைப்படுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஆசைப்படுறீங்களா? காதலிக்கின்றேன். அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா, ஆசீர்வாதம் செய்கின்றேன். அழைத்து வாருங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக உங்களை நம்புறேன். நம்பித்தான் ஆகணும். இந்த வார்த்தை ஆசீர்வாதம் கொடுத்தா என் குடும்பம் நல்லா இருக்கும். சரிங்க, சரி, அழைத்து வாருங்கள். நன்றி, வருக, மீண்டும் வருக. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? கண்டே தாராவதி, கண்டே தாராவதி, கம்ப யார் வீட்டுல கிளமாட்டோம், வீட்டுக்கார வழக்கமா பண்ணிக்கிறாங்க. பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே.
அடுத்த காவல் என் அன்பு தங்கை அளித்தொரு சுவாமி தங்காய் வள்ளிநாயகி பா அள்ளி வச்ச மல்லிகை தங்காய் நம்மிடத்திற்கு நாரத மகர் சென்ற பிரம்மச்சாரி வருகை தந்திருக்கின்றார். சுவாமி வாருங்கள் சுவாமி. சுவாமி வாழ்க வாருங்கள் சுவாமி. தங்களது வருகையால் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். எல்லாரும் தங்களுக்கான வரவேற்பு கொடுக்க வேண்டும். ஏழு இசை காணும் இசைப்பவரே
தாங்களுக்கு என்ன வர வேண்டும்? ஒப்பந்த முகம் வளர்ந்து உபசிரத்தில் பேசப்படக்கூட இட்டால் உங்களை மனதாகும் முப்படமான வாழ பேசி ஆகும் நாளை என்பது அற்பமான வரவேற்பு முன்வைக்கப்படும். எப்படி வரவேற்க வேண்டும், எப்படி வரவேற்க வேண்டும்? தவிஷத்தில் கை கழுவு நிறுத்தல், கால் கழுவு நிறுத்தல், முக்குள் நிறுத்தல், முப்பது நிறுத்தல், நீராட்டல், ஆடை சாட்டுதல், தேவை பூசுதல், மலர் சுட்டல், மஞ்சள் அரசுத்துவதல், இப்படி எத்தனை வரவேற்பு வந்தானோடு என்னை கண்டவுடன் நாவால் பாமாலை வாடி வளர்ந்தவர்களுக்கு சார்பாக தாங்களுக்கு ஒரு சிறிய வார்த்தை என்று பார்த்தால் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் மகள் நடகை நடக்க வேண்டும். திருமகளும் மகள் நடக்க வேண்டும். தெற்குவரை கவரிங்களே இது காண மலர்களே நீரருகி உடற்கடுவே குடிக்கருங்கள் கருமைகளை சேர்க்கருங்கள் தெற்குவரை கவரிங்களே இது காண மலர்களே நீரருகி சேரருங்கள் சந்தோஷமும் சரியே ஆடலும் மற்றவர் போன்றனும் சந்தோஷமும் சரியே ஆடலும் நீ சந்தோஷமும் சரியே ஆடலும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும்.